ChatGPT இல்ல Copilot இல்ல Gemini இதில கிரியேட் பண்ண கன்டென்ட்லாம் ஏஐ கன்டென்ட் தான் எல்லாருக்குமே தெரியும். பட் இந்த கன்டென்ட்ட Googleல எப்படி பாஸ் பண்ண வைக்கிறது? அதாவது ஒரு ஹியூமன் ரைட் பண்ண மாரி எப்படி மாத்துறதுங்கிறது தான் இந்த வீடியோல ஒரு ஃப்ரீ டூல உங்களுக்கு டெமோ நான் காமிக்க போறேன். அண்ட் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் Googleக்கு பொறுத்தவரைக்கும் ஏஐ கன்டென்ட்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பல்லாம் எதுவுமே கிடையாது. அதுக்கான ப்ரூஃப்லாம் நெறைய இதுக்கு முன்னாடி என்னோட வீடியோல காமிச்சிருக்கேன். ஆனா, அதே சமயம் வெறும் ஏஐ டூல்ல கிரியேட் பண்ண கன்டென்ட் எல்லாமே பெஸ்ட் கன்டென்ட்னு சொல்லவே முடியாது இல்லையா? ஸோ அத வந்து எப்படி நம்ம மாடிஃபை பண்ண போறோம் அப்படிங்கிறத பார்க்கணும். ஒண்ணு நீங்க ஏஐ டூல் யூஸ் பண்ண கன்டென்ட்ட வந்து நீங்க கரெக்ட்டா யூஸ் பண்ணணும் அப்படின்னா, பெஸ்ட் டூலா பார்த்து செலக்ட் பண்ணி பண்ணிக்கங்க. அதுல இருக்கிறதுலே பெஸ்ட் டூல் என்னங்கிறது இந்த வீடியோட எண்ட்ல சொல்றேன். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ChatGPTல போயிட்டு ஒரு கன்டென்ட் ஒரு ஆர்டிகிள் நான் வந்து ஜெனரேட் பண்றேன். ஸோ ஜெனரேட் பண்ணனா இந்த மாரி வரும். இந்த கன்டென்ட் வந்து நீங்க ஒரு ஹியூமன் ரிட்டன் கன்டென்ட்டா அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு செக் பண்றதுக்கு நம்ம எங்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய இருக்கு. நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன். இங்க பாருங்க கண்டென்ட் அட் ஸ்கேல் டாட் ஏஐ அப்படிங்கிறது தான் இதோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா இதே நல்லா கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருது. இது வந்து பார்த்தீங்கன்னா ChatGPTயோட கண்டென்ட் தான். இந்த கண்டென்ட்டுக்கு என்ன கொடுத்துருக்கான் பார்த்தீங்கன்னா 100% ஹியூமன் சொல்லி கொடுத்துருக்கான். இதே மாதிரி ChatGPT டிஃப்ரெண்டானதை எடுத்து போட்டேன், ஹியூமன் சொல்லி கொடுத்துட்டான். ஸோ அதனால இதை வந்து என்னால் நம்பவே முடியல. ஸோ ரெண்டாவது நான் யூஸ் பண்ண டூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஸ்பிளாக் அப்படின்ட்டு app.classflag.com வேணா லிங்க் நான் கீழே கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கங்க. ஓகே, ஸோ இதில் வந்து நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணேன் சேம் கண்டென்ட். பட் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, இது வந்து 100% ஏ ரிட்டன் கண்டென்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி கண்டென்ட்டை நீங்கள் கூகுள் போகிறதுனால அது வேஸ்ட்டு. கம்பல்சரி அது போய் சேரவே சேராது. ஓகேவா? ஆனால் இதை கொஞ்சம் ஒரு ஹியூமன் ரீட் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னா ஹியூமன் ரைட் பண்ண மாதிரி இருக்கணும் இல்லையா? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டூல். அதுக்கு இங்கே பாருங்கள், இது பேர் வந்துட்டு ஏஐ பைபாஸ் ஃபில்டர்.com. வேணா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க, லிங்க் வேணா நான் கீழே கொடுக்குறேன். லிங்க் ஏதாவது ப்ராப்ளமாக இருந்துச்சுன்னா நீங்கள் எதுக்கும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க. ஓகேவா? ஏஐ பைபாஸ் ஃபில்டர். ஸோ இந்த டூல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய பேர் யூஸ் பண்ணுறதுனால இப்போ கொஞ்சம் ஸ்லோவாகவும் இருக்குது சில நேரங்களில். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இந்த டூலை வச்சு நம்ம எப்படி இந்த கண்டென்ட்டை கூகுளில் பாஸ் பண்ண வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஜென்ரேட் பண்ணீங்க இல்லையா அந்த கண்டென்ட்டை, இதை நீங்கள் காப்பி பண்ணிட்டு வந்துருங்க. இங்கே வச்சுக்கலாம். இன்னொன்று ChatGPTல ஜென்ரேட் பண்ண அந்த கண்டென்ட்டையும் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இதுவும் ChatGPTல ஜென்ரேட் பண்ண கண்டென்ட் தான். ஸோ இந்த கண்டென்ட்டை வந்து நான் காப்பி பண்ணிட்டேன். காப்பி பண்ணி டைம் சேவிங்காக நான் போட்டேன். ஓகேங்களா? ஜஸ்ட் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிடுவோம். பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ப்ராசஸ் ஏஐ பைபாஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா போதும். இது கொஞ்சம் டைம் எடுக்குது. ஓகேவா? ஸோ டைம் எடுத்ததுக்கு அப்புறமேட்டு ரீரைட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஆர்டிகல் எப்படின்னு பாருங்கள். இதுதான். ஸோ இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நாம கொடுத்த ஒரிஜினல் டெக்ஸ்டிங் வந்துடும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நம்ம கொடுத்த கண்டென்ட். இந்த கண்டென்ட் வந்து அங்கே ஏஐயில் பாஸ் ஆகலை. பட் சேம் இதே கண்டென்ட்டை காப்பி பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், எக்ஸ்ப்ளோரிங் லுக்ரேட்டிவ்னு இருக்கா? ஸோ இந்த கண்டென்ட்டை கொண்டு வந்து இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது மெயின்லி ரிட்டன் பை ஹியூமன் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஓகேவா? ஸோ ஃப்ரீயாக தான் பண்ணியிருக்கேன் நான். இதே பாருங்கள், இங்கே இதே சேம் கண்டென்ட் இங்கே இருக்கு இல்லையா? ChatGPTயோட கண்டென்ட். ஐ திங்க் இதான் இல்லை, இந்த இது நினைக்கிறேன். இந்த கண்டென்ட் தான், சாரி மாற்றி போட்டிருக்கேன். இந்த கண்டென்ட் தான் காப்பி பண்ணேன். இங்கே கிராஸ் பிளாக்ல கொண்டு வந்து செக் பண்ணேன். இங்கே பாருங்கள், இது ஏஐ கண்டென்ட்டாக மாறிடுச்சு. ஸோ இதே கண்டென்ட்டை மாற்றி நம்ம இங்கே மாடிஃபை பண்ணதுக்கப்புறம் ஸ்பின் பண்ணதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஹியூமன் கண்டென்ட்டாக வந்துருச்சு. ஸோ நான் இந்த டூலை வந்து யூஸ் பண்ணியிருக்கேன், பர்சனலாக யூஸ் பண்ணேன். இது வந்து அந்தளவுக்கு மீனிங் தருதானா? கண்டிப்பாக மீனிங் இருந்துச்சு. நானும் பெய்ட் டூலாம் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். இருந்தாலும் நிறைய பேர் வந்து ஃப்ரீ டூல் வேணும்னு கேட்டிருந்ததுனால நான் நிறைய ஃப்ரீ டூல் செக் பண்ணேன். நிறைய அது வந்து ஒர்க் ஆகலை. பட் இந்த ஏஐ பைபாஸ் ஃபில்டர் வந்து நிறைய இடத்துல அந்த ஒர்க் ஆகி ப்ளஸ் ரேங்க்கும் ஆனிச்சு கூகுளில். ஸோ ரேங்க் ஆனால் தான் அது வந்து ஹைலைட்டு, கூகுளால் அக்செப்ட் பண்ணிச்சுன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அதனால் வேணா இந்த ஏஐ பைபாஸ் ஃபில்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. பட் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னன்னா, நீங்கள் ஒரு சில இடத்துல மாற்றி பண்ணுறீங்க, இல்லை சரியான ஸ்ட்ரக்சரில் வராது. இந்த ஏஐ பைபாஸ் ஃபில்டர் போட்டிங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு பேராகிராஃபாக தான் போடணும். இந்த மாதிரி ஒரு பேராகிராஃபை காப்பி பண்ணி போட்டு கொடுத்தீங்கன்னா தான் இந்த பேராகிராஃப் வரும். அதர்வைஸ் நீங்கள் ஸ்ட்ரக்சர் இங்கே மாறிடும், நீங்கள் எடுத்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் சில நேரங்களில் எல்லாருமே வந்து ChatGPTயாக இருக்கட்டும், இல்லை Copilot இல்லை Geminiல கேட்குறதே தான் நீங்களும் கேட்டிருப்பீங்க. அங்கே கொடுக்குறது தான் உங்களுக்கு யூனிக் கண்டென்ட்டாக கூட வராமல் சேம் கண்டென்ட் ரிப்பீட் ஆகிருக்கும். நீங்கள் அதை வந்து ஸ்பின் பண்ணுறதுனால இங்கே பாஸ் ஆயிடலாம். பட் அது எஸ்இஓ இல்லாமல் இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? ஸோ அதனால தான் நான் சொல்கிறது என்னன்னா, எஸ்இஓ ரைட்டிங் ஏஐ டூல் இதை யூஸ் பண்ணிக்கங்க. சீரியஸாக சொல்கிறேன், மார்க்கெட்டில் ஏஐ ரைட்டிங் டூலில் பெஸ்ட் ரைட்டிங் டூலாக இது வந்து எஸ்இஓ ரைட்டிங் நல்லா அப்கிரேட் ஆகிட்டே இருக்குது, அப்டேட் ஆகிட்டே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதில் உள்ள வந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் உங்களுடைய கீவேர்டு என்னவோ அதை மட்டும் கொடுங்க. ஒரே ஒரு கிளிக்லேயே நீங்கள் வந்து ஒரு போஸ்டே ரெடி பண்ணலாம். ஓகேங்களா? கீவேர்டு கொடுங்க, அதுக்கேற்ற மாதிரி டைட்டில் அவனே ஜென்ரேட் பண்ணி கொடுப்பான். எந்த லாங்குவேஜில் உங்களுக்கு வேணுங்கிறது நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஆர்டிகளோட சைஸ் எவ்வளோ, உங்களுடைய காம்படிட்டிவ் எவ்வளோ கண்டென்ட் போட்டுருக்காங்களோ, எவ்வளோ டெக்ஸ்ட் போட்டுருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகேவா? ஸோ இது இருக்குது. இதில் மீடியமே கொடுங்க. டோன் ஆஃப் வாய்ஸ் இதுவும் நம்ம மாற்றிக்கலாம். ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் இந்த மாதிரிலாம் மாற்றி கூட நீங்கள் கொடுக்கலாம். பாயிண்ட் ஆஃப் வியூ இங்கே பாருங்க சார், இங்கே இருக்குது ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர்லாம் மாற்றிக்கலாம். இங்கே ஃப்ரெண்ட்லி டோனா இல்லை ப்ரொஃபஷனலாக இன்ஃபர்மேஷனல் கண்டென்ட் அப்படிங்கிறது கொடுத்தலாம். இங்கே பாருங்கள் ஏஐ மாடல். இந்த ஏஐ மாடலில் நம்ம இது தனித்தனியாக வெளில போய் ChatGPTல நீங்கள் பே பண்ணிங்கன்னா ரொம்ப அதிகமாக வரும். பட் இதில் உங்களுக்கு ரொம்ப அட்வான்ஸ் லெவலில் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ஹியூமனைஸ் டெக்ஸ்ட் இதுதான் வந்து இப்போ இருக்கிற ஹைலைட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 8th 9th கிரேட் ஈஸிலி அண்டர்ஸ்டூட் இந்த இதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணிக்காங்க. இதையே சூஸ் பண்ணிக்கோங்க.
இதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது ஹியூமனைஸ் டெக்ஸ்ட்டாக தான் வரும். ப்ளஸ் ஸ்ட்ரக்சர் வைஸ் ரொம்ப நல்லா இருக்குது, எஸ்இஓ ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. அடுத்து நீங்கள் எந்த கண்டென்ட் டார்கெட் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி கண்டென்ட்டோட இது வந்து மாடிஃபை ஆகிட்டே இருக்கும். அப்புறம் டீட்டெயில்ஸ் நீங்கள் ஏதாவது இன்க்ளூட் பண்ணி நினச்சிங்கன்னா அதை கொடுத்துக்கலாம். அப்புறம் இமேஜஸ் இதிலே பண்ணிக்கலாம். ஒரு யூடியூப் வீடியோவே நீங்கள் டேரெக்டாக இதிலே வந்து இன்டிகிரேட் பண்ணிக்க முடியும். ஐ மீன் அவங்களே உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, இந்த வீடியோ வந்து இதுக்கு ரெலவெண்டான வீடியோ அப்படின்னு கொடுப்பாங்க. இது எஸ்இஓக்கு தேவைப்படும். ப்ளஸ் என்எல்பி கீவேர்ட்ஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது எல்லாமே நீங்கள் இது கிளிக் பண்ணிங்கன்னா என்எல்பி கீவேர்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக இதுலேயே ஆட் ஆகிடும். அப்புறம் ஸ்ட்ரக்சர் வைஸ் நீங்கள் ஏதாவது மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே பாருங்கள், இதில் நீங்கள் கொடுக்கணும், ஏதாவது ஹூக்கப் பாயிண்ட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது இதெல்லாம் அப்படியே விட்டுருங்க, இதெல்லாம் பெருசாக நமக்கு தேவையில்லை, எஸ்லேயே இருக்கட்டும். எனேபிள் இங்கே நம்ம ஏதாவது வந்து வெப்சைட்டோட கனெக்ட் பண்ணணும், ஐ மீன் கூகுளில் சர்ச் பண்ணி அதுலேருந்து உங்களுக்கு எடுத்து தரணுமா அப்படின்னு கேட்டால் எனேபிள் கொடுத்தீங்கன்னா எனேபிள் கொடுத்து எடுத்துகிட்டு வரும். அப்புறமேட்டு நீங்கள் சோர்ஸ் லிங்க்ஸ் எதாவது ஆட் பண்ணி வச்சிங்கன்னா எஸ் கொடுத்து பண்ணிக்கலாம். அவுட்லைன் எடிட்டர் ஒருவேளை நீங்கள் கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு கொடுக்குற டைட்டில் கீவேர்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு கண்டென்ட் இந்த இடத்துல காமிப்பான். பட் அது பிடிக்கல அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல H1 என்ன இருக்கணும், H2 என்ன இருக்கணும் அப்படிங்கிறது நீங்களே இந்த இடத்துல கொடுத்தீங்கன்னா கூட ஆட்டோமேட்டிக்காக இங்கே பாருங்கள் H2 அப்படின்னு போட்டிங்கன்னா இந்த இடத்துல H2 என்ன ஆட் பண்ணணும் அப்படி நீங்களே கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ரக்சர் வைஸ் உங்களுக்கு கான்டென்ட் வரும். ஸோ சீரியஸாக வந்து இது எல்லா இடத்துலையுமே எனக்கு கிடைக்கல. எனக்கு ஒர்க் பண்ணி நல்ல ஒரு ரிசல்ட் வந்தனால தான் நான் இந்த எஸ்இஓ ரைட்டிங் டூல் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கேன். அண்ட் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இதை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ இது சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ் தான். அண்ட் உங்களுக்கு ஆஃபரும் இருக்கும் நம்மளுடைய லிங்க் யூஸ் பண்ணி போனீங்கன்னா. ஓகேவா? ஸோ மறக்காமல் இதுக்கான லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். ஒருவேளை நீங்கள் ஸ்டார்டிங்கில் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நிறைய இடத்துல கண்டென்ட் போகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ஜெமினி யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை கோபைலட் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை சாட்ஜிபிடி கூட யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டென்ட் ஜென்ரேட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு அதை கூட வந்து ஏஐ பைபாஸ் ஃபில்டரில் ரீரைட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த ஃப்ரீ டூல் உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சில நேரங்களில் இந்த ஏஐ பைபாஸ் ஃபில்டர் வந்து ஒர்க் ஆகலை, டிலே ஆகுது, 1 hour கழிச்சு திரும்ப ஒர்க் ஆகும். ஸோ அதனால் ஒர்க் ஆகலன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ உங்கள் எல்லாருக்கும் அந்த வீடியோ பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் மறக்காமல் இதே மாதிரி நிறைய வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் என்ன பிடிச்சிருக்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு பெஸ்ட் வீடியோட நான் உங்களை நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.